அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிகப்பு அவல் உப்புமா தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதை வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். முதல்ல ரெட் அவல் ஒரு கப் எடுத்துக்குவோம். இந்த ரெட் அவல் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை தண்ணியில் ஊற்றி ஊற வைக்கணும். இப்போ இதை எடுத்து நம்ம இதை பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த ரெட் அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கணும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, இதை ஊற வச்சு எடுத்துப்போம். இது 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சிட்டு இந்த ஊறின அவலை ஒரு வடிகட்டுற அந்த பாத்திரத்தில் போட்டு, தண்ணி ஃபுல்லாக வடிகட்டுற மாதிரி இருக்கணும். இந்த பாத்திரத்தில் போட்டு இதை வடிகட்டிப்போம். தண்ணியெல்லாம் இதில் ஃபுல்லாக ட்ரை ஆக்கணும். இந்த மாதிரி ஓட்டை பாத்திரத்தை எடுத்து இந்த ரெட் அவலை போட்டுருங்க. ஓட்டை பாத்திரத்துக்குள்ளே இதை போட்டுட்டோம்னா இந்த தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சு வந்துடும். அப்போது அந்த சொதன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கும். இப்போ ட்ரை பண்ண பிறகு இட்லி பாத்திரத்தில் ஒரு துணி வச்சு தண்ணி சூடேறின உடனே இந்த ரெட் அவலை அதில் போட்டுட்டு நல்லா 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். ஆவியில் வேக வைக்கணும். இது வானிலையில் போட்டு வதக்கும் பொழுது இது அவ்வளோ சீக்கிரத்துக்கு வேகாது. அதனால் இது நான் முதல்ல இதை இப்போ இட்லி பாத்திரத்தில் போட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயாச்சு. இப்போது இதை நம்ம ஓப்பன் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அவலை எடுத்து வச்சுப்போம் தனியாக. அவல் நல்லாவே வெந்துருச்சு. இப்போது இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இரும்பு வாணலியில் செஞ்சால் இன்னமும் நல்லாயிருக்கும். இரும்பு வாணலி எடுத்து அதில் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் எடுத்து வச்சுருக்கிற கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து வதக்கிட்ட பிறகு அதிலே வரமிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாயை போட்டுக்கோங்க. வரமிளகாய் போட்ட பிறகு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் தக்காளி இருந்தால் தக்காளியும் போட்டு செய்யலாம். நான் தக்காளி போடாமல் லெமன் ஊற்றி செய்ய போகிறேன். லெமன் டேஸ்ட் பிடிக்கிறவங்க லெமன் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா தக்காளி போட்டும் இதில் வதக்கிக்கலாம். வரமிளகாய் போட்டுருங்க. வரமிளகாய் போட்டுட்டு நல்லா வதங்கின பிறகு இதில் சாம்பார் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடியை நான் சேர்க்க போகிறேன். இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் தேவையில்ல, 1 நிமிஷம் 10 செகண்ட் 20 செகண்ட் அதுக்குள்ளே கலரிட்டு, இல்லைன்னா அந்த பவுட்ரு கருகிடும். அதனால் 10 செகண்டில் இதை நல்லா இது பண்ணி விட்டுட்டு அவலை அதிலேயே கொட்டிடுங்க. அவலை இதில் கொட்டிடலாம். வேக வச்ச அவலை இதை கொட்டிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை
அடுப்பை ஸ்லோவில் வச்சு இது நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விடணும். எல்லாத்துலேயும் இந்த மசாலா வந்து பரவுற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கிளறி விடணும். இந்த சிகப்பு அவல் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்ல சத்தான ஒரு காலை உணவு. நீங்கள் நிச்சயமாக அதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுவையான ஒரு சிகப்பு அவல் காலை உணவு உங்களுக்கு இன்றைக்கி வந்து செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் நிச்சயமாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். நார்மல் உப்புமா போல் இல்லாமல் இது ஒரு தனி சுவையாக இருக்கும் இந்த சிகப்பு அவல் உப்புமா. இப்போ நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்ட பிறகு இதில் மல்லி இலையை வந்து தூவிடலாம். மல்லி இலையை தூவி இது ரெண்டு கிளறிட்டு அதோடு கூட பாதி அளவுக்கு லெமன் புழிஞ்சி அதையும் கிளறி விட்டு நம்ம இப்போ இந்த அவலை எடுத்து பரிமாற போகிறோம். இது வந்து நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சத்தான ஒரு சிகப்பு அவல் உங்களுக்கு வந்து இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். நிச்சயமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். மேலும் சிகப்பு அரிசி அவலில் என்னென்ன ரெசிபி எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுடைய நினைவுகளை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதையும் நம்ம செய்து பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.